Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson a easy one. நாம CBSE Board Class 9 Chapter 1 Number Systems தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம Example 2 பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, types of numbers ஓட லிங்க் மேல கார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க so that இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். And now let's start. Example 2. Find 5 rational numbers between 1 and 2. That is 1 and 2 க்கு நடுவுல 5 rational numbers நம்ம கண்டுபிடிக்கணும். So இந்த சம்ம நம்ம ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். அந்த 2 மெத்தட்ஸ்மே இந்த வீடியோல பார்க்க போறோம். மெத்தட் 1ல மிட் வேல்யூ மெத்தட் யூஸ் பண்ணி தான் 5 rational numbers கண்டுபிடிக்க போறோம். மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி தான். A and B னு 2 numbers இருந்தது அப்படின்னா நம்ம வந்து a plus b divided by 2 பண்ணி வர ஆன்சர் தான் a and b யோட மிட் வேல்யூன்னு சொல்லுவோம். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் மெத்தட் 1ல 1 and 2 க்கு நடுவுல 5 rational numbers கண்டுபிடிக்க போறோம். ஸோ a க்கு வேண்டிய இடத்துல 1 ஆகவும் b க்கு வேண்டிய இடத்துல 2 ஆகவும் எடுத்துக்கிறோம். ஸோ a plus b divided by 2. ஸோ அப்போ 3 by 2. ஸோ கிளியர்லி 1க்கும் 2க்கும் நடுவுல 3 by 2ன்னு ஒரு rational number கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ again இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1 and 3 by 2க்கு நடுவுல ஒரு rational number கண்டுபிடிக்க போறோம். அதாவது a இருக்க வேண்டிய இடத்துல 1 வச்சுக்கிறோம், b இருக்க வேண்டிய இடத்துல 3 by 2 வச்சுக்கிறோம். The whole divided by 2 இல்லையா? ஸோ இப்போ LCM எடுத்தீங்க அப்படின்னா 2 plus 3. ஸோ 2 plus 3 divided by 2. ஆல்ரெடி டினாமினேட்டர்ல ஒரு 2 இருக்கு, அது இங்க மல்டிபிள் ஆயிடும். ஸோ which is equals to 5 by 4. அப்போ கிளியர்லி பாருங்க 1க்கும் 2க்கும் நடுவுல 3 by 2ன்னு ஒரு rational number கண்டுபிடிச்சேன் and 1க்கும் 3 by 2க்கும் நடுவுல 5 by 4ன்னு ஒரு rational number நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கரெக்டா? ஸோ அகெயின் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 3 by 2க்கும் 2க்கும் நடுவுல ஒரு rational number கண்டுபிடிக்க போறேன். ஸோ 3 by 2 plus 2 the whole divided by 2 which is equals to 3 plus 4 by 2 into 2. The same method தான் follow பண்ணியிருக்கேன். So 3 plus 4 is 7, 2 2s are 4. So clearly பார்த்தீங்க அப்படின்னா 1 and 2க்கு நடுவுல already 5 by 4ன்னு ஒரு rational number கண்டுபிடிச்சிருந்தேன். I mean 3 by 2ன்னு ஒரு rational number கண்டுபிடிச்சிட்டேன். 1க்கும் 3 by 2க்கும் நடுவுல 5 by 4 கண்டுபிடிச்சிருந்தேன். இப்போ 3 by 2க்கும் 2க்கும் நடுவுல 7 by 4ன்னு ஒரு rational number கண்டுபிடிச்சிட்டேன். Clearly பார்த்தீங்கன்னா 3 rational numbers கண்டுபிடிச்சிருக்கேன். So நான் இன்னும் 2 rational number I have to find out like this. Right. So இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா 5 by 4 and 3 by 2க்கு நடுவுல இன்னொரு rational number கண்டுபிடிக்க போறேன். ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணுமா? 1க்கும் 5 by 4க்கும் நடுவுல கண்டுபிடிக்க கூடாதா அப்படின்னு கேட்காதீங்க. தாராளமாக கண்டுபிடிக்கலாம். 1 and 5 by 4க்கு நடுவுல ஒரு rational number கண்டுபிடிக்கலாம். பட் நான் இங்க 5 by 4 and 3 by 2க்கு நடுவுல கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்போ 5 by 4 plus 3 by 2 the whole by 2. ஸோ இப்போ LCM எடுத்து பார்த்தீங்கன்னா கிளியர்லி மேலே நியூமரேட்டரில் இருக்கிறதோட LCM வந்து 4 நமக்கு தெரியும். ஸோ 5 plus 3 2s are 6 divided by 4 denominatorல இருக்கிறது மல்டிபிள் ஆகும். ஸோ into 2. ஸோ 11 by 8. ஸோ பார்த்தீங்கன்னா 1 and 2க்கு நடுவில் 3 by 2ன்னு ஒரு rational number கண்டுபிடிச்சேன். 1க்கும் 3 by 2க்கு நடுவில் 5 by 4ன்னு ஒரு rational number கண்டுபிடிச்சிருந்தேன். இப்போ 5 by 4க்கும் 3 by 2க்கும் நடுவில் 11 by 8ன்னு ஒரு rational number கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ஆல்ரெடி எனக்கு இங்கே 7 by 4 தெரியும். இப்போ 4 rational numbers கிடைச்சாச்சு, இன்னும் 1 கிடைச்சா போதும். அதை நீங்கள் எதுக்கு நடுவில் வேணால் கண்டுபிடிக்கலாம். பட் நான் 3 by 2க்கும் 7 by 4க்கும் நடுவில் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ 3 by 2 plus 7 by 4 the whole divided by 2. again LCM எடுத்தீங்கன்னா 6 plus 7 by 4 into 2 கிடைக்கும். so which is equals to 13 by 8. so clearly 1 and 2க்கு நடுவுல 3 by 2ன்னு ஒரு rational number கண்டுபிடிச்சேன் and 1க்கும் 3 by 2க்கும் நடுவுல 5 by 4 ஒரு rational number கண்டுபிடிச்சேன். 5 by 4 and 3 by 2க்கு நடுவுல 11 by 8 ஒரு rational number கண்டுபிடிச்சிருந்தேன். and 3 by 2 2க்கு நடுவுல 7 by 4ன்னு ஒரு rational number கண்டுபிடிச்சிருந்தேன். இப்போ 3 by 2 and 7 by 4க்கு நடுவில் 13 by 8ன்னு rational number கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ 5 by 8, 11 by 8, 3 by 2, 13 by 8, 7 by 4ன்னு 5 rational numbers in between 1 and 2 கண்டுபிடிச்சிட்டேன். hope you understand this method clearly. இந்த மெத்தடில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்ஸை ரைஸ் பண்ணுங்க. and now நம்ம செகண்ட் மெத்தடுக்கு போகலாம். ஓகே, இந்த மெத்தட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய 5 rational நம்பர்ஸையும் ஒன் ஸ்டெப்ல ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எத்தனை rational நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் செக் பண்றோம். கிளியர்லி இட்ஸ் 5 rational நம்பர் இல்லையா? ஸோ clearly it's 5 rational number. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த 5 plus 1 that is 6 வர மாதிரி
given rational numbers சேஞ்ச் பண்ணணும். அதாவது நமக்கு 1 and 2க்கு நடுவுல rational numbers கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ 1 வந்து 1 by 1 எழுதலாம். இந்த denominator எனக்கு 6 வரணும்னா நான் என்ன பண்ணணும்? 6 ஆல மல்டிபிள் பண்ணணும். அக்கார்டிங் டு மேத் ரூல்ஸ் டினாமினேட்டர்ல எந்த நம்பரால மல்டிபிள் பண்றோமோ அதே நம்பரால நியூமரேட்டர்லயும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ மேலே பண்ணீங்கன்னா எனக்கு 6/6 கிடைக்கும். சிமிலர்லி இங்கே 2/1 இருக்கும். ஸோ இங்கேயும் நான் ரெண்டு பக்கமும் 6 ஆல மல்டிபிள் பண்ணும்போது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல 6 ஆல மல்டிபிள் பண்ணும்போது I'll get 12/6. அப்போ 1 and 2க்கு நடுவுல 5 rational numbers கண்டுபிடிக்கணுங்கிறது 6/6 and 12/6க்கு நடுவுல 5 rational numbers கண்டுபிடிக்கணும்னு ஆயிடுச்சு இல்லையா? இப்போ 6/6 and 12/6க்கு நடுவுல இருக்க நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதலாம். say 7/6, 8/6, 9/6, 10/6, 11/6 and 11/6. அடுத்ததா 12/6 வந்துரும் இல்லையா? ஸோ இப்போ கிளியர்லி பாருங்க 1 and 2க்கு நடுவுல 5 rational numbers கண்டுபிடிச்சிருக்கணும். பட் நமக்கு கிளியராகவே இங்கே பார்த்த உடனே 6/6 and 12/6க்கு நடுவுல 7/6, 8/6, 9/6, 10/6 and 11/6ன்னு 5 rational numbers கிடைச்சிருச்சு. அப்போ இங்கே 6/6க்கு பதிலாக 1, 12/6க்கு பதிலாக 2. ஸோ கிளியர்லி 5 rational numbers கண்டுபிடிச்சிட்டோம். சிம்பிள் ரைட்? Hope you understand this method too. If you still have any doubts, please comment here. I'll clarify your doubts up. If you want to learn example 1, உங்க leftல இருக்கிற வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. And CBSE class 9 chapter 1ல இருக்க exercise sums பத்தி தெரிஞ்சுக்க உங்க ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. Thanks for watching. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And உங்களுக்கு மேக்ஸ் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிற ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பா இந்த மெத்தடை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஆல்சோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருந்தது, மெத்தட் 1 மெத்தட் 2 கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு மெத்தட் 2 ரொம்பவே ஈஸியா இருந்ததா ஃபீல் பண்ணேன். உங்களுக்கு எது ஈஸியா இருந்ததுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.